ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்குது. எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் அதுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. குறிப்பாக இந்த வாரம் யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருந்துகிட்ருக்கும். மணி ரொட்டேஷனுங்கிறது ரொம்ப நல்லா உங்களுக்கு இருக்குது. என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் தான் தேவையில்லாத குழப்பங்கள் உங்களுக்கு வேண்டாம். எதையுமே துணிஞ்சு செயல்படுங்க. அதற்கான கிரக நிலைகள் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும். அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் வருமானம் மகசூல் கிடைக்கும். நீங்கள் வேறு ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸு அதுக்கு தந்த ப்ராஃபிட் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. எல்லாத்துக்கும் மேலே இந்த வாரம் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா ஏற்ற முன்னேற்றம் இருக்குது. அதோடு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அல்லது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, தாராளமாக வாங்குங்க. ஓரளவுக்கு லாபகரமாக உங்களுக்கு இருக்கும். அது மட்டுமல்ல, நான் லாட்ரி டிக்கெட்டில் வாங்க போகிறேன், அல்லது ரேஸில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், அல்லது நான் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறேன், தாராளமாக பண்ணுங்கள். இந்த வாரம் அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு. உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வேலை என்பது இல்லாமல் இல்லை. ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு வருமானத்தை சம்பாத்தியத்தை கொடுக்கும். நீங்கள் தேவை இருந்தால் மட்டும் இந்த வாரம் கடன் வாங்குங்க. ஸோ இந்த வாரம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நார்மலாக இருக்கும், ஓரளவுக்கு வருமானத்தை கொடுக்கும். நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் திருப்திகரமாக இருக்க மாட்டார். உங்களுடைய மன வாழ்க்கையும் இதே தான். கணவன் மனைவி உறவு 2 பேருமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை, உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரம் முழுவதும் நீங்கள் அம்பாளுடைய வழிபாடு, மகாலட்சுமியை தரிசனம் பண்ணுங்கள். ஏற்றம் முன்னேற்றம் அமையும்.